சபரிமலைக்கு மாலை அணிந்து இருமுடி சுமந்து சபரிகிரீசனை தரிசிக்க யாத்திரை புறப்படக்கூடிய பக்தர்கள் முக்கியமான இடங்களில அங்கங்கே செய்யப்படக்கூடிய பூஜை வழிபாடுகள் என்று சில இருக்கிறது. அதுல செல்லக்கூடிய இடங்களில சில பூஜை முறைகள் இவையெல்லாம் எதற்காக, ஏன், என்ன சொல்லுகிறார்கள் நம்முடைய ஆன்மீக பெரியோர்கள்? அப்படி பார்க்கின்ற பொழுது முதலில் எரிமேலி பேட்டை துள்ளி, வழக்கமாக சபரிமலை சென்று வரக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் எரிமேலி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஐயப்பன் மகிழ்ச்சியோடு போரிட்ட போது முதல் அம்பை எய்தது எரிமேலியில் இருந்துதான் சொல்லுகிறார்கள் பெரியோர்கள். அதனால் அம்பு எரிமேலியாகி இப்போது அது எரிமேலி என்றும் எருமேலி என்றும் அழைக்கப்படுகிறது என்கிறார்கள். ஐயப்பன் உற்சாகத்தோடு தாவி தாவி குதித்து சண்டையிட்டாராம். அதை நினைவுபடுத்தித்தான் பக்தர்கள் இங்கே பேட்டை துள்ளல் என்கிற ஒரு நிகழ்வை நடத்துகிறார்கள் என்கிறார்கள். தான் என்கிற ஆணவத்தை விட்டுவிட்டதற்கு அடையாளமாக அழகான முகத்தில கருப்பு நிற பொட்டுக்களை இட்டுக் கொள்வதும், தலையில இறகுகள் பலூன் போன்றவற்றை செருகி கொண்டும் சாமி திந்தக்கத்தோம், சாமி திந்தக்கத்தோம், ஐயப்ப திந்தக்கத்தோம் என்று கோஷம் எழுப்பியபடி ஆடுவது கன்னிச்சாமிகளினுடைய வழக்கமாக இருக்கிறது. முதன்முறை சபரிக்கு செல்லக்கூடிய கன்னிச்சாமிகள் இங்கே இருந்து சரக்கோளை வாங்கிக் கொள்வார்கள் என்றும், இங்கே எரிமேலியில சாஸ்தாவும் வாவரும் இருக்கிறார்கள், அவர்களையும் வழிபாடு செய்ய வேண்டும் என்றும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல காலகெட்டி, அது என்ன காலகெட்டி? தன் மகன் ஐயப்பன் மகிழ்ச்சியோடு சண்டை போடக்கூடிய அழகை நேரில் பார்க்க வந்திருக்கிறார் சிவபெருமான். அப்போது ஈசன் தான் ஏறி வந்த காளையை, நந்தியை ஒரு இடத்துல கட்டி வைத்தாராம். அந்த இடம்தான் காலகெட்டி. பெயர் காரண வரலாற்றை உறுதி செய்வது போலவே அங்கே சிவாலயம் ஒன்று அமைந்திருக்கிறது என்கிறார்கள். எடுத்து பார்த்தால் அழுதை மலை, பேச்சு வழக்கில அழுதாமலை. இந்த இடத்தில் தான் மணிகண்டன் எய்த அம்பு மகிழ்ச்சி மேல் பட்டு, அதனால் மகிழ்ச்சியினுடைய தீய குணம் மாறி நல்ல குணம் வந்தது. அதனால் தன்னை மன்னிக்கும்படி வேண்டி மனம் விட்டு மகிழ்ச்சியை அழுதாள். அந்த கண்ணீர் தான் அழுதா நதியாக பெருகி ஓடுவதாக நமக்கு ஐதீகம் சொல்லுவதாக பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். அழுதா நதியில மூழ்கி குளிக்கின்ற பொழுது அங்கே இருந்து ஒரு கல்லை எடுத்து வந்து அதை அழுதா நதி மேடு முடியக்கூடிய இடத்துல வீச வேண்டும் என்பார்கள். அந்த இடத்திற்கு கல்லிடும் குன்று. இப்படி கல்லை எடுத்துவது வீசுவதனால் நாம் செய்த பாவம் எல்லாம் அந்த இடத்துல விலகிவிடும் என்று நம்பிக்கை. பாவத்தை வீசுகிறோம். அந்த கல்லை வீசுகிற பொழுது நம்மோடு இருக்கக்கூடிய பாவத்தை எல்லாம் வீசிவிட்டு இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் புண்ணிய காரியங்களாக, புண்ணிய செயல்பாடுகளாக அமையட்டும் என்கிற அந்த நம்பிக்கை நமக்குள் பிறக்க வேண்டும். அடுத்து பார்த்தால் கரிமலை. கரி என்றால் தமிழில யானை என்று அர்த்தம். காட்டு யானைகள் நிறைந்த அந்த கடினமான மலைப்பகுதி என்பதால் அந்த பெயர் தான் கரிமலை. பக்தியோடு வரக்கூடிய பக்தர்களுக்கு ஐயப்பனே இந்த பகுதியில கை கொடுத்து உதவுவார் என்று சொல்கிறார்கள் பெரியோர்கள். இந்த மலையில ஏறுகின்ற பொழுது நம்முடைய தெய்வ நம்பிக்கை மலை போல நிலையாக இருந்தால் நமக்கு அந்த ஐயப்பனினுடைய தரிசனம் ஏதாவது ஒரு ரூபத்துல நிச்சயம் கிடைக்கும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து பம்பா நதி, நீலிமலை, அப்பாச்சி மேடு, இவைகள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அறியலாம். கொஞ்சம் காத்திருங்கள்.